வேதத்துல ஏலியின் மருமகள் பிணைகாசின் மனைவிக்கு குழந்தை பிறக்க போற நேரத்துல அவங்க டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப பெயின். அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. அவங்க சாக போற நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஸ்திரீகள் சொல்றாங்க, உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்குது, நீ பயப்படாதே அப்படின்னு சொல்லி. ஆனா அவங்க அந்த பிள்ளையின் மேல சிந்த வைக்கவே இல்லை. ஏன்னு சொன்னா அதே நேரத்துல இன்னொரு நியூஸ் கூட வருது. தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்று, உங்க மாமனார் இறந்துட்டாரு, உங்க புருஷன் இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் வருது. அப்போ அவங்களுக்கு அந்த குழந்தை பிறந்தது பெருசா தெரியல, மாமனார் இறந்து போனதும் பெருசா தெரியல, கணவன் இறந்து போனதும் பெருசா தெரியல. இப்போ இவங்க சாக போறாங்க வேதனை தாங்க முடியாம, இது கூட பெருசா தெரியல. அவங்களுக்கு எது பெருசா தெரிஞ்சது அப்படின்னா, மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்றே, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போயிற்றேன்னு சொல்லி அதை பெருசா நினைச்சு அந்த பிள்ளைக்கு இக்கபோத் அப்படின்னு பேரிடுறாங்க.